வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கேரளா போயிருந்தார் கேம்பெயினுக்காக. கோவையிலேருந்து கேரளா புறப்பட்டார். அப்போது கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்பதற்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க. அண்ணாமலை வரலை, திட்டமிட்டு அண்ணாமலை வரலை, லிஸ்ட்டில் பேர் இருந்தும் அண்ணாமலை வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ அடிச்சு விட்டாங்க. வானதி அக்கா என்ன சொன்னாங்க, லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சு, ஆனால் அண்ணாமலை வரலை, நான் தம்பிக்கிட்ட கேட்குறேன் ஏன் வரலைன்னு கேட்குறேன் அப்படின்னு வானதி சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு தான் தெரிஞ்சிச்சு, லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரே இல்லை அப்படிங்கிறது அதன் பிறகு தான் உறுதியானுச்சு. லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரே இல்லாமல் அண்ணாமலை எப்படி வருவார்? செக் பண்ணிவிட்டு வானதி சொல்கிறது கிடையாதா? பொது வெளியில் அண்ணாமலைக்கு எதிராக இப்படியா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக நயினார் நாகேந்திரன்ட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் கிளியராக சொல்கிறாரு, யாரெல்லாம் விமான நிலையத்துக்கு பிரதமரை வரவேற்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டதாகவும், அண்ணாமலை கிட்ட கேட்டப்ப அண்ணாமலை வெளியில் போகிறேன், அவருக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஏதோ சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரையே இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. இப்போது பிரதமர் வராருன்னா பிரதமரை யாரெல்லாம் நேரடியாக வெல்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைமை தான் முடிவெடுக்கும். மாநில தலைமை என்ன பண்ணும், முக்கிய தலைவர்கள்ட்ட இது மாதிரி நீங்கள் வெல்கம் பண்ணுறதுக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்குவாங்க. ஏன்னா உறுதிப்படுத்தாமல் பிஎம்ஓக்கு அனுப்ப முடியாதுல்ல, இவங்க தான் கண்டிப்பாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் மாநில தலைமை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க, பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க அந்த லிஸ்ட்டை. அப்படி தான் தயாரிக்கப்படும் அந்த பட்டியல். அண்ணாமலை முன்னாடியே இல்லை, ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பணிகள் இருந்ததுனால என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நயினார் கேட்டப்பவே சொல்லியிருக்காரு. அதனால தான் லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேர் குறிப்பிடப்படலை. இது தெரியாமல் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, ஏன் வரலன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது போலியான விஷயங்களை பரப்பணும். இதுதான் வானதிக்கு முதல் டியூட்டி போல அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க பாஜக தொண்டர்களே. நயினாருடைய இன்னைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு 15க்கும் மேற்பட்ட பாஜக மாவட்ட தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து மெயில் அனுப்பியதாக செய்திகள் வருது. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக உடனான கூட்டணியில் பாஜகவுக்கு கிடைத்த 27 அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப கம்மி. 27 தொகுதிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பவருக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா கிட்டத்தட்ட 12 விழுக்காடு வாக்குகளை வாங்கி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். 27 தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுல நம்ம ஏமாந்துட்டோம், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லையும் நம்ம ஏமாந்துட்டோம். பாமக 18 தொகுதிகள், அதில் வின்னிங் சான்ஸு பாமகவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாமக கேட்டு வாங்கியிருக்காங்க. அமமுகவும் அப்படி தான். எந்தெந்த பகுதிகளில் அமமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த தொகுதிகளை அதிமுக கிட்டேருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் பாஜக மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கு. பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் பிஜேபிக்கு சீட்டு ஒதுக்கப்படலை. எந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கோ அதை தேடி தேடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிஜேபிக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது? 3 தொகுதி. இது மாதிரி தான் தள்ளி விட்டுருக்காரு இபிஎஸ். அப்போ எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் ஏமாந்துட்டோம், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுலையும் ஏமாந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த வேட்பாளர் செலெக்ஷன்லையாவது ஏமாந்துடக்கூடாது. தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான நபர்களுக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியதாக செய்திகள் வருது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, மசூத் அசார் இருக்கான்ல தீவிரவாதி, அவனுடைய பிரதர் முகமது தாகிர் அன்வர் அப்படிங்கிற அவனுடைய பிரதரு மர்மமான முறையில் செத்து போயிருக்கான். இந்த செய்தி காலையிலேருந்து தலைப்பு செய்தியாக வெளிவந்துருக்கு. மசூத் அசாருடைய பிரதர் முகமது தாகிர் அன்வர் அப்படிங்கிறவன் பகவல்பூரில் மர்மமான முறையில் செத்து கிடந்திருக்கான் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.